ஹாய் வெல்கம் டு என்ஜி குயின்ஸ் பேக்கரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான கோயில் ஸ்டைல் சாம்பார் சாதம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம், முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூடவே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வர அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளர் தான் அளவுக்கு எடுத்துருக்கேன். 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதே டம்ளர்லேயே 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த 3 பொருள் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது 3 சேர்த்து செய்யும் போது தான் நம்மளுக்கு அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். சாம்பார் பொடி, ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக புளி தண்ணி, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும் போது தான் நம்மளுக்கு கோயில் ஸ்டைல்லே வந்துட்டு அந்த டேஸ்ட்டு வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கும். ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெயிலே வதக்கலாம். இந்த மிக்சரை அந்த சாம்பார் சாதத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான கோயில் ஸ்டைல் சாம்பார் சாதம் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.